ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய நியூ திங்க் கிரியேட்டர் சேனல். இன்னைய வீடியோ நம்ம ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்த்டேக்கெல்லாம் வெடி பண்ணீங்களா, வெடிச்சா கலர் கலர் பேப்பரா கொட்டும் இல்லைங்களா, அது வந்து நம்ம வீட்லயே மேக் பண்ணா எப்படி மேக் பண்றது தான் பார்க்க போறோம். அதுவும் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய வீணான பாட்டில் இருந்ததுன்னா அதை வச்சு தான் இதை மேக் பண்ண போறோம். இதுல இன்னொரு யூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணி மறுபடியும் வெடிக்க வைக்கலாம். அது எப்படின்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப வருத்தப்படுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை செய்யறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா 2 லிட்டர் 2.5 லிட்டர் எது வேணாலும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், பழைய பாட்டில் இருந்தா ஒண்ணு எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது கேட் வால்வு, முக்கா கேட் வால்வு. இதுல வந்து திறந்து மூடினீங்கன்னா க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும். இது மாதிரி ஒரு கேட் வால்வு ஒன்று வாங்கிக்கலாம். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா முக்காவுக்கு ஒன்னு ரெடியூசர் அப்படின்னு கேட்டா கடையில கொடுப்பாங்க, அது ஒண்ணு வாங்கிக்கலாம். இது சைக்கிள் டியூப் இருக்கு இல்லைங்களா, அதுல வர்ற மவுத் தான் இது, இதுல ஒண்ணு எடுத்துக்கலாம். இப்ப அடுத்ததா 1 இன்ச் பைப்பு, அதாவது பிளம்பிங் 1 இன்ச் பைப்பு இல்ல சாதா 1 இன்ச் பைப் எது வேணா இருக்கலாம். அதுல வந்து ஒரு 1.5 அடி இல்ல 1 அடி அப்படி பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல மவுத்தை ஓபன் பண்ணிக்கலாம். அடுத்து பாட்டில்ல அந்த மவுத் போடுறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஹோல் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு சௌகரியம், உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு தோணுதோ அங்க ஒரு ஹோல் பண்ணிக்கலாம். பேக்ல பண்ணாலும் பண்ணலாம், இல்ல இது மாதிரி சைட்ல பண்ணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அங்க பண்ணிக்கங்க. எனக்கு இது மாதிரி இருந்தா ஈஸியா இருக்கும்னு தோணுச்சு, அதனால நான் இங்க பண்ணிட்டேன். இப்ப அடுத்து அந்த மவுத் உள்ள இழுக்கிறதுக்காக இது மாதிரி அந்த கேப் வழியா ஒரு ஒயரை ஒண்ணு விட்டு அதை மவுத்துக்குள்ள இதை விட்டு இது மாதிரி முடி போட்டு இழுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். அதை இப்படி வச்சு இப்ப அதுல இருந்த நெட்டு இருக்கும், அதை மறுபடியும் பழையபடி அதிலே போட்டு இப்ப நெட்டை நல்லா டைட் வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நல்லா டைட் வரல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அடியில எம்சி வச்சு கூட நல்லா டைட் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இந்த ஒயரை நம்ம பழையபடி வெளியே அதே கேப் வழியா விட்டு வெளியே எடுத்துடலாம் ஒயரை. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல இந்த வால் டியூபை வச்சு அதுக்கு மேல அந்த நெட்டு வரும், அதை போட்டு நல்லா டைட் வச்சிடலாம். ஃப்ரீயா இருந்தா உங்களுக்கு ஏர் போகும், நல்லா டைட் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ இந்த கேட் வால்வை இந்த பாட்டில்ல வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த த்ரெட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது இடிக்குது. அதை நான் சரி பண்றதுக்காக இது மாதிரி சால்டரி நைனை வச்சு அந்த த்ரெட் மாதிரி இருக்கிறது சமமா ஆக்கிடுறேன். இப்போ பாட்டில்ல இந்த இடத்துல க்ளூ வச்சிடலாம். இப்போ அந்த கேட் வால்வை வச்சு அந்த க்ளூ வச்ச இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிடலாம். இது க்ளூ தான் இல்லை, ஒருவேளை உங்ககிட்ட எம்சில் அது மாதிரி இருந்தா கூட அதை வச்சு ஒட்டுங்க. ஆனா ஒட்டக்குள்ள ஏர் போகாத அளவுக்கு நல்லா பார்த்து அழகா ஒட்டுங்க. இது முக்கா பைப்பு, பிளம்பிங் பைப்பு. அதுல வந்து ஒரு 2 இன்ச் பைப் வர்ற மாதிரி இது மாதிரி வெட்டிக்கலாம். அதை இந்த கேட் வால்வ்ல இப்படி வச்சு ஒட்டிடலாம். இப்ப முக்காவுக்கு ஒன்னு ரெடியூசர், இந்த முக்கா பாகத்தை இந்த பைப்ல வச்சு இப்படி ஒட்டிடலாம். இப்போ அதுல இது 1 இன்ச்சு பிளம்பிங் 1 இன்ச்சு தான் இது. இதை வந்து அந்த ரெடியூசர்ல வச்சு இது மாதிரி ஒட்டிடலாம். இப்போ ஆல்ரெடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும். இப்ப அதுக்கு அடுத்ததா தேவையானது பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கொஞ்சம் திக்கான ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துங்க. அதை இப்ப நான் காட்டுற மாதிரி சிசரால இது மாதிரி வெட்டிக்கிட்டு இதை சின்னதா அந்த பைப்பினுடைய வாய்க்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இது மாதிரி அழகா வெட்டிக்குங்க. இது வெட்டக்குள்ள அழகா ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்டுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ அந்த 1 இன்ச் பைப் இருக்கு இல்லைங்களா, அந்த பைப்பு வாயில ஃப்ரீயா நுழையக்கூடிய மாதிரி ஒரு பைப்பை எடுத்துக்கிட்டு இப்ப அந்த பேப்பர் அதுல வச்சுட்டு இது மாதிரி புஷ் பண்ணீங்கன்னா உள்ள அழகா போகும். ஆனா இப்ப நான் வச்சுக்கிற பைப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு, அதனால உள்ள போகல. அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கையால் லைட்டா புஷ் பண்ணிட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு அதனுடைய இதால நல்லா எண்டு வரைக்கும் தள்ளிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கலர் பேப்பர்லாம் நான் வெட்டி வச்சிருக்கேன். இது எதுன்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு கிராஃப்ட்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து நிறைய ஃபிளவர்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருந்தேன். அதுல சின்ன சின்ன பீஸா இது மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் மீது இருந்தது, அதை தான் நான் எடுத்து வச்சிருந்தேன் எதுக்காக தேவைப்படும்னு சொல்லிட்டு. அந்த கிராஃப்ட் வீடியோ பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க போய் பார்க்கலாம் பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கலர் பேப்பர் கிடைக்கலனா கூட நீங்க இந்த பர்த்டேவுக்குலாம் வரும் இல்லைங்களா கிஃப்ட் பேப்பர், அதை வந்து நீங்க இது மாதிரி துண்டு துண்டு பீஸா கட் பண்ணி இதுல வந்து நல்லா ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டில ஏர் ஃபில் பண்ண வேண்டியதுதான். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த ஃப்ரிட்ஜ் பழைய கம்ப்ரஸரை வச்சு எப்படி ஒரு ஏர் பம்ப் செய்யறதுன்னு சொல்லிட்டு. அந்த பம்பால தான் இந்த பாட்டில் நல்லா ஃபிட் பண்ணிட்டேன். நீங்க அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்கை கொடுக்குறேன், நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ இந்த பாட்டில வெடிக்க வச்சு பார்த்துடலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டோம், ஆனா இது எப்படி வெடிக்கணும் எனக்கு உண்மையாவே தெரியல. ஒருவேளை வெடி கூட சரியா வெடிக்கலன்னா என்ன திட்டாதீங்க. இப்ப போய் நம்ம முதல்ல ரெடி ஆகிக்கலாம். இப்போ ஏர் ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வெடிச்சு பார்த்துருவோம். என்னடா வெடிச்சிடுச்சு.
இதுல நான் மறுபடியும் ஃபில் பண்ணி நிறைய தடவை வெடிச்சு பார்த்துட்டேன். அவ்வளவு நல்லா வெடிக்குது. இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, இதுல நம்ம அதிகமான செலவு பண்ண வேண்டியதும் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பழைய வீணான பாட்டில வச்சு தான் இதுல மேக் பண்றோம். அதனால ஒரு பெரிய செலவும் கிடையாது. இத தாராளமா நீங்க செஞ்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.